ஒரு சட்டம் போடுறீங்க, சட்டம் போட்டு ஒரு 2 வருஷம் ஆகுது, மக்கள் மறந்துருப்பார்கள். அதிகாரிகள் பெருமக்கள் பாவம், ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு, ரொம்ப வேலைகள், ரொம்ப பணிச்சுமைகள், அவங்களும் மறந்துருப்பார்கள். 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட சட்டத்தை மறந்துட்டு இப்படி ஒரு பெயர் வைக்கிறார்கள்னா அதிகாரிகள் கூட சுட்டி காட்ட மறக்கலாம். முதலமைச்சர் அலுவலகத்துக்கோ முதலமைச்சருக்கோ, சார் நம்ம இப்படி சட்டம் போட்டது நமக்கும் மறந்துட்டோம், மக்களும் மறந்துருப்பாங்க, நீங்கள் பேர் வச்சிங்கன்னு சொல்லலாம். இந்த சட்டம் போட்டது 6/10/2025, மேம்பாலம் திறந்தது 8/10/2025. 2 நாள்லையாங்க உங்கள் சட்டத்தை நீங்களே மாற்றிப்பீங்க, உடைப்பீங்க? நான் கேட்குறேன், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் போட்ட சட்டத்தையே நீங்களே உடைக்கலாமா? அது நியாயமா? அதாவது இன்றைக்கி நேற்று கிடையாது, எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் 1978 ஜாதி பெயரை பயன்படுத்தாதீர்கள் ஒரு சட்டம் வருது. அதன் பிறகு 96 to 2001 திமுக ஆட்சியில், கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் இதே மாதிரி ஒரு சட்டம் வருது, ஜாதி பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. இப்போது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டமன்றத்தில் நீங்கள் தீர்மானம் போடுறீங்க, இந்த மாதிரி ஜாதி பெயரை பயன்படுத்தக்கூடாது, காலனி என்ற பெயரே ஒரு அசிங்கமான வார்த்தை, நீக்கப்பட வேண்டும் என்று சட்டம் போடுறீங்க. அந்த ஏப்ரல் மாதம் போட்ட சட்டத்தில் தான் இவ்வளோ ஜியோ இப்போ வருது. 6/10 இந்த மாதம் 6ஆம் தேதி போடுகிற சட்டத்தை நீங்களே மாற்றிவிட்டு கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடுக்கு பெருமை சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜிடி நாயுடு பாலம்னு வச்சா என்ன அர்த்தம்? நான் கேட்குறேன், உண்மையிலே ஜிடி நாயுடு போற்றப்பட வேண்டியவர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு குறுகிய காலத்தில் 10 கிலோமீட்டருக்கு மேலாக ஒரு மேம்பாலம் கட்டப்படுகிறது, அதற்கு ஜிடி மேம்பாலம்னு வச்சுட்டு போங்களேன். ஜிடி நாயுடுன்னு சேர்த்தா தான் ஜிடி நாயுடுக்கு பெருமையா? நான் கேட்குறேன், அவர் ஒரு படிக்காத ஒரு அறிஞர், ஒரு விறகு வெட்டியாக இருந்து மெக்கானிக்காக இருந்து ஏதோ கண்டுபிடிச்சி தென்னிந்தியாவிலேயே முதல் பஸ் ஓட்டுறார். உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஞ்ஞானபூர்வ கண்டுபிடிப்பை ஜிடி அவர்கள் செய்திருக்கிறார், ஜி துரைசாமி. நான் என்ன கேட்குறேன், அவரே ஜாதி பேரை சொன்னாரான்னு நமக்கு தெரியாது. நீங்கள் சட்டம் போட்டு 2 நாள் கழித்து இந்த மேம்பாலத்துக்கு வைக்கிறீங்கன்னா அப்போ சட்டம் எதுக்கு? நீங்கள் சமீபத்தில் தென் மாவட்டத்தில் கள்ளர் விடுதி அதை அடிச்சுட்டு சமூக நல விடுதின்னு மாற்றுறீங்க, அதுக்கு அந்த ஜாதி மக்கள் ஏற்கலை, அதுக்கு உடனே நீங்கள் ட்ரோல் பண்ணுறீங்க. திராவிட மாடல் அரசாங்கத்தில் எஸ்சி எஸ்டி விடுதிகளையும் அப்படி தான் மாற்றுறாங்க. அதான் கேட்குறேன், நீங்கள் அப்போது அந்த விடுதிகளை பெயர் மாற்றம் செய்கிற ஒரு அரசு, நீங்கள் ஒரு ஜாதி பெயரை வைத்தால்தான் அதுக்கு புகழ்னா என்ன அர்த்தம்?